நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களின் பாடல் மற்றும் பாடலுக்கான விளக்கத்தை நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் மார்கழி திங்களாம் 19ஆம் நாளான இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் 19வது பாசுரத்தை பார்ப்போம். சென்ற பாசுரங்களின் வழியே மகிமைமிகு மார்கழியில் மாதவனின் அருள் வேண்டி பாவை நோன்பு கடைபிடிக்க விரும்பிய கோதை தான் மட்டுமல்லாமல் தன் தோழியரும் மாதவனின் அருளை பெற வேண்டும் என்று விரும்பினாள். ஒரு வழியாக தன் தோழியர்களை துயிலெழுப்பி அழைத்து கொண்டு நந்தகோபனின் மாளிகையை அடைந்தவள் வாயிற்காவலனிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்ற கோதை நந்தகோபர் மற்றும் யசோதை ஆகியோரின் அனுமதியுடன் கிருஷ்ணன் அண்ணன் பலராமனையும் துயிலெழுப்புகிறாள். அதோடு ஆண்டாள் நிற்கவில்லை. நந்தகோபனின் மருமகளான நப்பின்னையை பலவாறாக புகழ்ந்து கண்ணன் உறங்கும் அறையின் கதவினை திறக்கச் சொன்ன ஆண்டாள் இந்த 19வது பாசுரத்தில் மார்கழி குளிரின் மயக்கத்தை விடவும் மலர் சூடிய நப்பின்னையின் அணைப்பில் மயங்கி விழித்தும் வாய் திறவாமல் இருக்கும் கண்ணனையும் கண்ணனை எழவொட்டாமல் செய்யும் நப்பின்னையையும் பாடுவதாக அமைத்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் வழியே. இதோ ஆண்டாள் திருப்பாவையின் 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். 19வது பாடலுக்கான விளக்கம். நாற்புறமும் விளக்குகள் மெல்லிய ஒளி பரப்பும் அறையில் தந்தத்தினாலான கால்களை கொண்ட கட்டிலில் மென்மையான பஞ்சு மெத்தையின் மேல் நறுமணம் வீசும் மலர்களைச் சூட்டிய கூந்தலை உடைய நப்பின்னையின் கொங்கையில் தலை வைத்து உறங்குபவனே, எழுந்து வாய் மலர்ந்து பேசுவாயாக. மை தீட்டப்பட்ட அழகிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவன் துயில் நீங்க விடமாட்டாய், அவனை விட்டு பிரிந்திருக்கவும் மாட்டாய். எங்களுக்கெல்லாம் கண்ணனின் அருளை பெற்றுத்தரும் நிலையில் இருக்கும் நீ உமக்கு உறவினரான எங்களின் நிலையைக் கண்டு இறங்காமல் இருப்பது சரியல்ல என்று கண்ணனை துயிலளவொட்டாமல் செய்யும் நப்பின்னையிடம் ஆதங்கத்துடன் கேட்கின்றாள் கோதை இந்த பாடல் வழியே. மேலும் இந்த பாடலில் சிறப்படங்கியிருக்கின்றது. கொட்டுக்கால் கட்டில் என்பதற்கு யானை தந்தத்தாலான கால்களை கொண்ட கட்டில் என்று பொருள். இந்த யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலில் படுத்து உறங்குபவர்களுக்கு வீர உணர்ச்சி பெருக்கெடுக்கும் என்பதும் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கும் வீரம் உண்டாகும் என்பதும் அன்றைய நம்பிக்கையாக இருந்திருக்கின்றது. கட்டில்தான் அப்படியெனில் அவன் படுத்துறங்கும் மெத்தையை பஞ்சசயனம் என்கின்றாள் கோதை. அழகு, குளிர்ச்சி, மென்மை, தூய்மை, வெண்மை ஆகிய 5 தன்மைகள் கொண்டதாக விளங்குகிறதாம் அவன் உறங்கும் பஞ்சசயனம் என்கின்ற மெத்தை. அத்தகைய சிறப்புமிக்க படுக்கையில் கண்ணன் சயனித்திருக்கிறானே தவிர உறங்குகிறானா என்றால் இல்லை. கண்ணன் மட்டுமல்ல, அவனிடத்தே காதல் கொண்ட பெண்களும் கூட உறங்கவில்லையாம். கண்ணன் தான் உறங்கவில்லை என்றால் அவன் உறங்குவதாக பாவனை செய்யும் போது அந்த பொய் தூக்கத்தை கூட எவரும் கெடுத்துவிடக் கூடாதே என்று உறங்காமல் விழித்திருந்தவள் நப்பின்னை. தான் உறங்கினால் கண்ணனை தொழுகின்ற நேரம் குறைந்து விடுமே என்று தன் உறக்கத்தை தொலைத்து அதிகாலையில் கண்ணனை தேடி அவனுடைய மாளிகைக்கு ஓடி வருபவள் கோதை. இப்படி ஆத்மார்த்தமான அன்புடன் தங்களை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் அனைவரையும் ஆட்கொண்டு அருள் புரிபவன் கண்ணன். கண்ணன் இப்படிப்பட்டவன்தான் என்று ஒருவராலும் அறிய முடியாதவன். ஆனாலும் கூட அவனிடம் பக்தி கொண்டவர்கள் அறிவதற்கு எளியவன் அவன். கண்ணனிடம் மாசற்ற பக்தி கொண்டவர்களால் மட்டுமே அவனுடைய திருவடியை அடைய முடியும் என்பதை நன்றாக உணர்ந்த கோதை கண்ணனின் திருவடிகளை தொழுது வணங்கினால் அவன் நம்மை ஆட்கொள்வான் என்று தோழியரையும் தன்னுடன் அழைத்துச் செல்கின்றாள் இந்த பாடலின் வழியாக ஆண்டாள் நாச்சியார். நன்றி, வணக்கம்.